ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பாக கல்வி பயில, தொழில் முனைவோராக மாற, எந்த விதமான பயமும் இல்லாம சுதந்திரமாக வாழக்கூடிய கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காக ஒரு திட்டம். அது உருவாக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று ஒரு விழால பேசியிருக்கிறாரு. TNV சேஃப் அப்படின்னு ஒரு அமைப்பு, தமிழ்நாடு மகளிர் வேலை வாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு அப்படின்னு அந்த திட்டத்துக்கு பெயரு. இது 1185 கோடி நிதி உதவி உலக வங்கியிடம் இருந்து வாங்கி, ஒரு மாநிலம் உலக வங்கியிடம் இருந்து வாங்கி 5000 கோடி செலவுல 5 ஆண்டுகள்ல இந்த மாதிரி ஒரு செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுல நேற்று விழால பேசும்போது அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. பெண்கள் அது பெண்கள் முன்னேற்றமும், பெண்கள் வேலை செய்ய போற இடங்கள்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய வசதிகள், வாய்ப்புகள் போன்றவற்றை இம்ப்ரூவ் பண்றது. அதை ஒட்டி பல விஷயங்களை பேசுறாரு சார். எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு கேள்விதான் வந்தது. பெண்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டுறாங்க, இவரும் சில நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறாரு. எம்பவர்மெண்ட்டை நோக்கி இவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருக்குதா, இல்ல வீட்டுல முடக்குவதற்கான சூழலை, அது தொடர்பான திட்டங்களை இவர் முன்வைக்கிறாரா? ஸ்டாலின் பேசுகின்ற பெண்கள் எம்பவர்மெண்ட்ங்கிறது அவருடைய கன்சிஸ்டன்சி அவருடைய நிர்வாகத்துல இருக்குதா அப்படிங்கிற கேள்வி வருது சார். அந்த எதிர்த்தரப்புல இருந்து அவர் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பார்க்கும்போது, அவங்கள சில தலைவர்கள் நேரத்துக்கு ஒன்று பேசுறாங்க. ஒரு சில சமயங்கள்ல இவங்களுடைய எம்பவர்மெண்ட்டை பத்தி ஒரு லிபரல் ஆட்டிடியூட்ல பேசுறாங்க. வேறு சில சமயங்கள்ல அவங்கள வீட்டுக்குள்ள முடக்குவதற்கு, அவர்கள் குடும்பத்தின் குல விளக்குகள் அப்படின்னு, அல்லது இல்லத்தரசிகளை இல்லத்திலேயே முடக்குவதற்கான கருத்தியல்களை முன் வச்சு பேசுறாங்க. ஆனா ஸ்டாலினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அதோட ஒப்பிடும் போது அப்படிங்கிற கேள்வி வருது சார். நீங்க எப்படி பாக்குறீங்க இத? இல்ல, ஸ்டாலின் நடவடிக்கை கன்சிஸ்டன்டா இருக்கு. முரண்பட்டதாக எதுவுமே இல்லை. ஆரம்பத்தில் எதுவுமே இல்லை. கலைஞர் காலத்துலதான் இந்த சுய உதவி குழுக்கள், பெண்களுக்கான சுய உதவி குழுக்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கப்பட்டது. அவருடைய ஆட்சி காலத்துல தான் அது துவங்குச்சு. அதனுடைய இம்பாக்ட் நான் பார்த்தேன். திருநெல்வேலியில என்னுடைய நண்பர் மதிவாணன் சொல்லி கடந்த 30 வருஷமா அவருடைய மனைவி ஒரு NGO நடத்திட்டு இருக்காங்க. இந்த சுய உதவி குழுக்களுக்கு ஹெல்ப் பண்றது. ஒரு விழாவுக்கு என்னை 1 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டுருந்தாங்க. அந்த சுய உதவி குழுவுல உதவி பெற்று வந்த ஒரு பெண் அந்த ஒரு சுய உதவி குழுவுக்கு தலைமை ஏற்று நடத்தினாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல ஆரம்பத்தில் உறுப்பினர் சேர்த்து பிறகு தலைமை ஏற்று நடத்தினாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னேறி திருநெல்வேலி முனிசிபல் கார்பரேஷன்ல கவுன்சிலரா இருக்காங்க இன்னைக்கு. அவங்க அந்த விழா முடிஞ்சதும் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தபோது அந்த பெண் என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கொடுத்தது இங்க இருந்து அந்த பினான்சிங் ஃபெசிலிட்டி, அதனால நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம நம்முடைய முத்திரையை பதிக்க முடியும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்தது அப்படின்னாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி ஆரம்பிச்சது தொடர்ந்து தமிழ்நாட்டுல நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த சுய உதவி குழுக்களுக்கு இந்த வட்டி இதெல்லாம் பத்தி பேசணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆனா அது பேங்க்ல கொடுக்கறத விட ஜாஸ்தியா இருக்கும் வட்டி. வெளியில மீட்டர் வட்டி அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்காது. ரொம்ப குறைவு தான். அதை விட ரொம்ப குறைவு. பட் அஃபோர்டபிள் ரேட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது தெரிகிறது. இப்ப நான் இதுல எங்கிட்ட ஒரு பெண்மணி ஒரு தடவை கேட்டாங்க, இதுல அவங்க இதுல நான் பழமெல்லாம் வாங்குறது உண்டு. அப்ப ஐயா, நீங்க எங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்க முடியுமா? இல்லம்மா, பணம் எல்லாம் கொடுக்க முடியாதுமா. முதல்ல எவ்வளவு பணம் கேட்டேன். 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும்னாங்க. ஆமா, 1 லட்சம் பணம் என்னால கொடுக்க முடியாது, அதுக்கு வசதி இல்ல. 1 லட்சம் பணம் வாங்கினா எப்படிமா நீங்க திருப்பி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த அம்மா சொன்னது எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. அது 3 மாசத்துக்குள்ள திருப்பி கொடுத்துருவோம் 1 லட்சத்தை. அப்ப 1 லட்சத்துக்கு அவங்க முதல்ல 10,000 புடிச்சுக்கிடுவாங்க. புடிச்சிட்டு எங்ககிட்ட 90,000 கொடுப்பாங்க. அந்த 90,000 நாங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கழிச்சிருவோம். இப்போ அவங்களுக்கு அது பர்டனத்துல அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தலை சுத்துச்சு. அவ்வளவு பயங்கரமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு நாளைக்கு முதல்ல வர வேண்டிய வட்டியை வாங்கிக்கிட்டாங்க.
வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ரூ. 1000 குடுக்கும்போது, பிரின்சிபல் குறைஞ்சுகிட்டே வருது. ஆனாலும் ஆமா. வட்டி வந்து முதல்ல மொத்தத்துக்கு வாங்கிட்டாங்க. அப்படிலாம் மொத்தத்துக்கு வட்டி வாங்குறவங்க இருக்காங்க. அப்படிலாம் தொழில் நடத்துறவங்க. இந்த பொண்ணு சொல்லுது, "இல்ல எல்லாத்தையும் போக எங்களுக்கு நல்ல மிச்சம் தான் கிடைக்குங்கய்யா." அப்படி சொல்லுதுன்னா, அப்படிப்பட்ட ரேட்டோட கம்பேர் பண்ணும்போது சுய உதவி குழுக்கள் குடுக்குறது, இவங்க குடுக்குற ஃபைனான்ஸ் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான். அதுல சந்தேகமே கிடையாது. அது நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கை தரத்த வந்து பல விதத்திலிருந்து உயர்த்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இவங்க அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதெல்லாம் விமென்ஸ் எம்பவர்மென்ட்ங்கிறது அடிப்படை கருத்து. அதனுடைய கருத்து. காம்போனன்ட்ஸா இந்த மாரி காரியங்கள்லாம் வந்து நடந்தது. ரொம்ப வரவேற்கத்தகுந்த ஒரு காரியம். அதாவதுங்க இதுல எல்லாம் வந்து முதல்ல வந்து பஞ்சாயத்துல வந்து பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு குடுத்தோம். குடுத்தபோது ம். பல மாநிலங்கள்ல வந்து கம்ப்ளைண்ட். இதுல சவுத்ல அதிகமா அந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. சவுத்லயும் இருந்தது. கிடை அதிகமா அந்த கம்ப்ளைண்ட் இருந்தது. கிடையாது. ஆனா பல மாநிலங்கள்ல வந்து அந்த இதுலயே எ ஒரு பஞ்சாயத்து தலைவரா, துணைத் தலைவரா வந்து இருந்தாங்கன்னா, அவங்க உட்கார வேண்டிய சேர்லயே வந்து அவங்களுடைய கணவன்மார் தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்கன்னு தகவல் இருந்தது. அந்த சேர்ல ம். உட்கார்ந்தாலும் அவங்க சொல்ற இடத்துல தான் பெண்கள் கையெழுத்து போடுறாங்க. அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு வந்திருக்கு முதல்ல. அதுல ஒருத்தர் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயி என்கிட்ட வந்து சொன்னாரு. "நிப்பாட்டிடலாங்க இதெல்லாம் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லு." நான் சொன்னேன், "இல்லங்க நிப்பாட்டக்கூடாது. இது மொத 5 வருஷத்துக்கு அது மாரி பெண்கள் கேட்பாங்க. பாருங்க அடுத்த 5 வருஷத்துல வந்து புருஷன வந்து நீங்க வீட்டுக்குள்ள ஒடிங்கிடுங்க" அப்படின்னு சொல்லிருவாங்க. உங்க இடத்துக்கு போங்கன்னு சொல்லிருவாங்க. ஏன்னா அப்படி அதிகாரம் பண்ற கணவர்கள்ல பெரும்பாலானோர் வந்து வேலை இல்லாதவங்க. இத ஒரு வேலையா எடுத்துக்கிட்டு செய்றவங்க. அப்ப அதே மாரி தான் நடந்தது. அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெண்கள் வந்து தங்களுடைய அ உரிமையை, அதிகாரம் என்ற உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத வந்து உணர்ந்துகிட்டாங்க. அதுக்கு தகுந்தபடி செயல்பட ஆரம்பிச்சாங்க. இன்னும் வந்து பெண்ணடிமைத்தனம் வந்து முற்று முழுக்க நீங்கிரல. அதாவது இதெல்லாம் ம். ஒரு 1000 வருஷம், 2000 வருஷமா இருந்த ஒரு கொடுமை, ஒரு தீங்கு, சமுதாய ஈவில், சோசியல் ஈவில் அப்படிங்கிறத ஒரு 10 வருஷம், 15 வருஷத்துல முற்று முழுக்க ஒழித்து விட முடியாது. ஆனால் அதற்கான முயற்சிகள் அடிப்படை காம்ப்ரமைஸ் இல்லாம நடக்கணும். அப்படி நடக்கும் பொழுது, அதற்கான வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. தமிழ்நாடு அந்த இடத்துல இட்ஸ் a வெரி அட்வான்ஸ்டு ஸ்டேட். இப்ப இந்தியாவிலேயே அ. வந்து ப்ரொபோர்ஷனேட்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல தான் வேலைக்கு போற பெண்கள் ஒரு புள்ளிவிவரம் வந்து 40 இந்தியாவுடைய மொத்த வேலைக்கு போறவங்கள்ல 40 விழுக்காடுக்கு மேல தமிழ்நாட்டில இருந்து மட்டும் இருக்காங்க. அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் சார். இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்ல அகில இந்தியால இண்டஸ்ட்ரியில வேலை செய்றவங்கள்ல 40% 40லேருந்து 45க்குள்ள ம். இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அல்லது வேறு சில தொழில் தொழில்கள்ல இருக்கக்கூடியவங்க, அ இவ டொமஸ்டிக் ஹெல்ப்ல அந்த மாரி இருக்கிறவங்களையும் நாங்க கணக்குல எடுத்தோம்னா, அது இன்னும் எங்கேயோ போயிடும். ஆமா. எங்கேயோ போயிடும். அது எங்கேயோ இன்னொன்னு போயிடும். இது இது தொழில் முனைவர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து, அ இந்த மாரி ஆரம்பிச்சவங்களுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் உண்டு. தொழில் முனைவர் ம். ஆகுறதுக்கு. இவரு அமர்த்திய சென் வந்து 2 விஷயத்த வந்து குறிப்பிட்டாரு. எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த். முக்கியம். அப்படிங்கிறது அது திரும்ப திரும்ப அவர் பேசியிருக்காரு. அந்த முதல் ஏர்லி டேஸ்ல. அது ஏன்? அதுக்கு காரணம் என்ன? அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு தொழிலாளி வந்து ஹெல்த்தா இருந்தாருன்னா புரொடக்டிவிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கும். ம். அடிப்படை. புரொடக்டிவிட்டி வந்து ம். ஜாஸ்தியா இருக்கும். சரி எஜுகேஷன் ஏன் முக்கியம் அப்டின்னா, நான் வந்து ஒரு அ இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கரா இருக்கேன்னு சொல்லி வைங்க. எனக்கு வந்து அந்த தொழில் எனக்கு நல்லா தெரியுது. அதனால நான் வந்து என்கிட்ட வந்து ஃபினான்ஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் வந்து ஒர்க்கரா தான் இருக்கேன். படிக்க ஆரம்பிச்ச உடனே, நான் முதல்ல வந்து நான் வந்து ஒரு அன்ஸ்கில்டு லேபரா தான் ஜாயின் பண்ணுவேன். என்கிட்ட படிப்பு இல்லன்னா. படிப்பு வந்துருச்சுன்னா, அந்த அன்ஸ்கில்டு லேபர்ங்கிற லெவல்ல இருந்து அடுத்து வந்து செமி ஸ்கில்டு லேபர்ங்கிற வேலைக்கு ஏரியாவுக்கு போறது ரொம்ப எளிது. அதே மாரி செமி ஸ்கில்டு ஸ்கில்டு லேபர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போறது படிப்படியான வளர்ச்சி வந்து வேகமா நடக்கும். அடுத்து ஸ்கில்டு லேபர்ல இருந்து ஸ்மால் ஆன்ட்ரபிரினரா போறது. பணத்த சேர்த்து வச்சேன்னா, ஒரு சின்ன லெவல்ல நான் ஆரம்பிச்சேன்னா, என்னுடைய முதலாளி செஞ்சத விட நான் வந்து அதிகமா நல்லா செய்வேன். ஏன்னா, எனக்கு வந்து வேஸ்டேஜ இன்னும் கம்ப்ளீட்டா கட் பண்ண தெரியும். ஏன்னா, அந்த இடத்துலயே நான் வேலை பார்த்திருக்கேன். இப்படித்தான் வளர்ச்சி இப்படித்தான் இருக்கும். அன்ஸ்கில்டு லேபர், செமி ஸ்கில்டு லேபர், ஸ்கில்டு லேபர், ஸ்மால் ஆன்ட்ரபிரினர், அதுக்கப்புறம் வந்து மீடியம் ஆன்ட்ரபிரினர், 2வது தலைமுறையில, 3வது தலைமுறையில வந்து ஒரு பெரிய ஆன்ட்ரபிரினர் ஆவாங்க. சில பேர் முதல் தலைமுறையிலேயே இவரெல்லாம் அம்பானிலாம் முதல் தலைமுறையிலேயே அது மாரி பெரிய ஆன்ட்ரபிரினர் ஆனவர் தான். லெட்ஸ் ரிமெம்பர் ஹி வாஸ் ஆமா. வொர்க்கர். அப்ப இதெல்லாம் ஒர்க்கர். வந்து எல்லாருமே அம்பானி மாரி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் பெரிய முதலாளியா வருவாங்களா? வரமாட்டாங்க. வர தேவையும் கிடையாது. எல்லாருமே வந்து தங்களுடைய ஆதி காலத்துல நான் சொல்லியிருக்கேன்ல, தமிழர்கள் வந்து அந்த காலத்துல வந்து இவ்வளவு பெரிய வளர்ச்சி உள்ளவங்களா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, வேலை கொடுப்பவர்களாக இருந்தார்கள். வேலை தேடி அலைபவர்களாக இல்லை. பாண்டிய நாட்டு மதில் கோட்டைகளை யவனர்கள் காவல் காத்தார்கள். அவங்க நமக்கு சொந்தக்காரங்க இல்ல. பாண்டிய நாட்டு மன்னர் நல்லா சம்பளம் குடுத்தாரு. அதனால இங்க வந்தாங்க. அதனால இது ரொம்ப முக்கியம். முனைவராக இருப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம். இது எல்லாம் அடுத்த ஸ்டேஜ்க்கு அந்த ஸ்டேஜ்க்கு கூட்டு போணும். விமென்ஸ் எம்பவர்மென்ட்ங்கிறது அந்நேரம் தான் புருஷன் நடக்கும்.
அதுவும் நடக்கும். இது நடந்துருச்சுன்னா, தொடர்ந்து இது நடந்துச்சுன்னா அதுவும் நடக்கும். அதனால திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை பற்றி குறை சொல்றதுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு உரிமை உண்டு. ஆனா அதே சமயம் இந்த மாதிரியான காரியங்கள் வந்து தொடர்ச்சியா சைலன்ட்டா நல்ல விதமா நடந்துகிட்டு இருக்குங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இந்த அரசே வந்து பெண்களுக்கான அரசு அப்படின்னு அந்த மகளிர் மாநாட்டுல சொன்னாரு. அது மகளிர் மாநாடுங்கிறதுனால அப்படி சொல்றாருன்னு சில பேர் சொல்லக்கூடும். ஆனா பதவியேற்ற நாள்ல போட்ட கையெழுத்திலிருந்து பெண்கள் தொடர்பான வரிசையாக ஸ்கீம்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா வந்துட்டு இருக்குது. அது போக நீங்க சொன்னீங்களே சார், அமர்த்தியா சென்னை கோட் பண்ணீங்கல்ல, கல்வியும் சுகாதாரமும் மனிதர்களுக்கு முக்கியம் அப்படின்னு. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினுடைய பொறுப்பையும் அவங்க தோள்கள்ல ஏற்கனவே நம்ம பண்பாடு சுமத்தி வச்சிருக்கிறதுனால, அதிலிருந்து வெளியில வருவது அப்படிங்கிறது எளிதான விஷயமாக இல்லாத ஒரு சூழல்ல, முதியோர் பராமரிப்புக்கான வேலைகளையும் அரசு செய்து கொடுக்க வேண்டியது இருக்கு. குழந்தைகள் வளர்ப்புக்கான வேலைகளையும் செய்து கொடுக்க வேண்டியது இருக்கு. முதியோரகங்கள், குழந்தைகளகம் இது எல்லாமே பணிபுரியக்கூடிய இடங்கள்ல அல்லது பெண்கள் பணியிடங்களுக்கு பக்கத்துல அந்த மாதிரி விஷயங்களையும் அரசு ஏற்பாடு செய்து கொடுத்தா தான் அவங்களால நிம்மதியாக போய் வேலை செய்ய முடியுங்கிற ஒரு சூழல் இருப்பதையும் அரசு கருத்தில் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்கீம்ல வரும்போது தெரியுது சார். பட் திரும்பவும் வழக்கமாக விவசாய எல்லா தொழிலாளிகள் இடங்கள்லயும் கிராமங்கள்ல போய் பார்த்தேன். இந்த விவசாய தொழிலாளியா பெண்கள் நாத்து நடுற இந்த வேலைலாம் பார்க்கும்போது, அந்த நிலத்துக்கு பக்கத்துல உள்ள மரத்துல வந்து தொட்டில் கட்டி தன்னுடைய குழந்தைய வந்து அங்க தூங்க வச்சிருப்பாங்க. அழுததுன்னா ஓடி ஓகே. வந்து அந்த குழந்தைய வந்து பார்ப்பாங்க. இது நான் இந்த ஆண்களுக்கு மத்தியில ரொம்ப இன்சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்ப உண்டு. இதெல்லாம் வந்து ஆண்கள பாதிச்சதே கிடையாதுங்கிறது, இப்ப அப்படியே இருக்குன்னு இல்ல. அந்த காலத்திலயும் சென்சிட்டிவான ஆண்கள் இருந்தாங்க. தன்னுடைய மனைவிமார பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க. இன்னைக்கு அது வந்து அந்த நிலைமை வந்து மாறுறதுக்கான ஏற்பாடுகள் வந்து அரசாங்கம் செய்றாங்க. அதாவது அ நீங்க வந்து இது வேலை பார்க்கணும் அல்லது தொழில் முனைவோர் ஆகணும்னா, அதுக்கான ஒரு அட்மாஸ்பியர உங்களுக்கு கிரியேட் பண்ணி குடுக்கணும். ஆம்பியன்ஸ கிரியேட் பண்ணி குடுக்கணும். அந்த ஆம்பியன்ஸ் இல்லாத சூழ்நிலை தான் பல இடங்கள்ல இருக்கு. அதையும் அரசு வந்து கருத்தில் கொண்டிருக்காங்கங்கிறது வந்து வரவேற்கத்தக்கது. இதெல்லாம் நான் வந்து திமுக, அதிமுகன்னு பேசலங்க. ஒரு 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 ஆமா கட்சி சார். ஒரு கோட்பாடை கொண்டு வந்திருக்கிறது. அரசு எந்திரம் அந்த கோட்பாடை நடத்தி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா. சமூகத்துல சரிசமமாக அல்லது நம்ம விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் அவங்க உற்பத்தியில சமமாக பங்கேற்பதற்கு தேவையான சூழல்களை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கு கட்சிகள் நினைக்க வேண்டியது இல்ல. சமூகத்துல உண்டான ஒவ்வொரு குடிமகனும் நினைக்க வேண்டியது அவசியமானது. அத சப்போர்ட் பண்ணுது அரசு அப்படின்னு தான் இதை பார்க்க வேண்டியது இருக்கு. அதுல முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று பேசும்போது சொன்ன விஷயம் இன்னும் கொஞ்சம் பேசுற மாதிரி இருக்கு சார். வேலை பார்க்கறதோட திருப்தி அடைஞ்சிடாதீங்க. புதிதாக வரக்கூடிய துறைகள்லயும் நீங்க ஷைன் பண்ணணும். உயர் பொறுப்புகள்ல ஆண்களுக்கு சரிசமமாக பெண்களும் இருக்கணும். அந்த மாதிரி பல்வேறு இப்ப வந்த ஸ்டேஜுக்கு விட அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்காகத்தான் இந்த மாதிரி திட்டங்களை நடைமுறைப்படுத்துது அரசு அப்படின்னு சொல்றாரு. ஆமா. அது ரொம்ப முக்கியம். முதல்வர் சொன்னது வந்து, அ அதான் அந்த காலத்துல பாரதி சொன்னார்ல, "எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கே இளைப்பில்லை காண்" என்று கும்மி அடி அப்படின்னாங்க. பட்டங்கள் செய்வதும், சட்டங்கள் வாழ்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு சொன்னார்ல. அந்த கனவுகள்லாம் வந்து இன்னைக்கு மெய்ப்பட்டுக்கிட்டு இருக்கு. ரொம்ப சரியா சொல்றதுன்னா, அ இந்த விமென்ஸ் எம்பவர்மென்ட்ங்கிறது வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வந்ததுக்கு அப்புறம் தான் விரைவுபடுத்தப்பட்டது. 1967க்கு அப்புறம் தான் விரைவுபடுத்தப்பட்டது. அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுடைய சோசியல் ஹிஸ்டரிய பார்க்கிறவங்களுக்கு வந்து விளங்கும். அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். தொடர்ந்து நடக்க சொத்துரிமை வேண்டும். இன்னும் சட்டத்திலிருந்து தொடங்குது. விரைவாகவும், இன்னும் செழிப்பாகவும், செழுமைப்படுத்தப்பட்டும் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். சொத்துரிமை சட்டத்திலிருந்து தொடங்குதா சார்? இல்ல பகுத்தறிவு திருமணங்கள், சுயமரியாதை திருமணங்களுக்கான அங்கீகாரத்திலிருந்து தொடங்குது. பெண்களுக்கான சொத்துரிமை அதுக்கப்புறம் தொடருது. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட்ல ரொம்ப வேகமாக எல்லா விஷயங்களும் நடக்குது. ஆமா. 2யும் ரொம்ப சரியா சொன்னீங்க. அதாவது சுயமரியாதை திருமணம் வந்து பெண் வந்து ஆணுக்கு சமமானவள்ங்கிற அந்த சோசியல் ஈக்குவாலிட்டிய குடுத்தது. அடுத்து வந்து சொத்துரிமைங்கிறது வந்து அந்த எக்கனாமிக் ஈக்குவாலிட்டிய குடுத்தது. இந்த 2 தான் முக்கியம் வாழ்க்கையில. அதனால ஓகே சார். அதுக்கப்புறம் 2026 தேர்தல் தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் பிரிவை சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர் எம்எல்ஏ அருள் வந்து சொல்றாரு, விஜயோட தவேகாவோட
இவர்களுடைய பாமக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அவங்க வந்து ஒரு பிம்பம் இருக்கு டாக்டர் ராமதாஸுக்கு, நடிகர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டவர்னு ஒரு பிம்பம் இருக்கு. அதெல்லாம் இப்ப மாடிஃபை ஆயிடுச்சு போல இருக்கு, மாறிடுச்சு. அவர் வந்து யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். விஜய்க்கு தேனீக்கள் போல விஜயை ரசிகர்கள் மொய்க்கிறார்கள் அப்படின்னு அருள் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார் அத? சரி, அவர் கூட கூட்டு சேரணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அவர்ட்ட இருக்கிற, இல்லாத எல்லா சிறப்புகளையும் சொல்லத்தான் செய்வாங்க. அது எதிர்பார்க்க வேண்டியதுதான். அதனால அவங்களுக்கு இங்க வந்து நேத்து நம்ம பேசும்போது கூட நான் குறிப்பிட்டேன். அது இதோடைய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர்கள்ல ஒருத்தர் வந்து இந்த மாரி சொல்லியிருக்காரு. ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காருன்னு. ஆமா. நீங்க கூட சொன்னீங்க, திருமாவளவன் வந்து அது கூட்டு வைக்கிறதுங்கிறது வந்து அவங்களுடைய முடிவெடுக்க வேண்டியது சொன்னான்னு சொன்னீங்க. நான் சொன்னேன், ஒரு பாதியை மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அடுத்த பாதியை பத்தி தெளிவா எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமை பார்த்தா திருமாவளவனுடைய கட்சி வந்து அதுக்கு அவ்வளவு விருப்பம் தெரிவிச்சிருக்க மாட்டாங்க அப்படிதான் இருக்கு. ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல அவங்க 2 பேரும் மெர்ஜ் ஆகலைங்க. அது ரொம்ப சிரமம். கிரவுண்ட் லெவல்ல ஒரு எலெக்ஷன் சொல்லி வரும்போது எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு கூட்டணியுடைய வேட்பாளருடைய வெற்றிக்காக பாடுபடணும். அந்த மாதிரியான கிரவுண்ட் லெவல் இது வந்து இங்க வர்றது ரொம்ப கஷ்டம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கும், விடுதலை கட்சி, சிறுத்தைகள் கட்சிகள் பல காரணங்கள் இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் அதெல்லாம் பத்தி பேசி நம்ம அது அது அதை பத்தி பேசினா நீங்க நாள் பூரா பேசலாம். பட் எல்லாருக்குமே தெரியும் என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி. அதனால வந்து திருமாவளவன் வந்து தீவிரமா ஒரு இருக்கு. ஊகத்தின் அடிப்படையிலான கேள்விதான் சார். ஹைபாத்தட்டிக்கல் கேள்விதான். பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அணியை, தேசிய ஜனநாயக கூட்டணியை சார், நான் அதிமுக தலைமையிலானன்னு சொல்லல சார். அதுக்காக பொறுத்தருளுங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவதற்காக விஜய கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யறாங்க. நாம் தமிழரோட பேசுறாங்க. எல்லாரையும், திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லாரையும் ஒரே அணிக்குள்ள கொண்டு வந்து டைரக்ட் ஃபைட்டுக்கு அவங்க முயற்சி செய்யறாங்கன்னு எல்லாம் ஊடகங்கள்ல செய்திகள் வருது, தகவல்கள் வருது. செய்திகளா வரல, தகவல்களாக வருது. அப்படி அவங்க ஒரு பக்கத்துல எல்லா விதமான வாய்ப்பையும் பயன்படுத்தும் போது, இங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவர்களை நமது முன் முடிவுகள் காரணமாக ரிஜெக்ட் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து வருது. உண்மையிலேயே அப்படித்தான் வரப்போறாங்களாங்கிறது தெரியாது. பட் அந்த அங்க ஒருவேளை அப்படி நடந்ததுன்னா இங்க எடுக்கிற முடிவுகள் வந்து தவறா போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு ஒரு அமைச்சர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து தனிச் செயலர் இருந்தாரு. இன்னொருத்தர் வந்து கூடுதல் தனிச் செயலர், அடிஷனல் பிரைவேட் செக்ரட்டரி. இவங்க 2 பேருக்கும் ஆகாது. அடுத்து வந்து கவர்மெண்ட் காலி ஆயிடுச்சு. புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அமைச்சர் நடந்த செய்தி இது. புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகும்போது அதுல புது கவர்மெண்ட்ல ஒருத்தர் அமைச்சர் ஆவார்னு இவருக்கு நல்லா தெரியும். இந்த கூடுதல் தனிச்செயலர், அடிஷனல் பிரைவேட் செக்ரட்டரி இருந்தவருக்கு. அவர் போய் என்ன சொல்றாரு, என்னை நீங்க எடுத்துங்க, நான் 30 வருஷமா சி சுப்பிரமணியம் காலத்துல இருந்து ஒரு அசிஸ்டண்டா இருந்துட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒருத்தருக்கு நான் பிரைவேட் செக்ரட்டரியா கூட கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். கடைசி அமைச்சர் வந்து அடிஷனல் பிரைவேட் செக்ரட்டரி வந்து என்னை எடுத்துக்கங்க, நான் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருப்பேன் அப்படின்னு சொன்னது. இவர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பட்டும் படாமல் இந்த அமைச்சர் சொன்னாரு. அந்நேரம் இன்னொன்று சொன்னாரு, என்னை எடுத்தா சரி, எடுக்கலனாலும் சரி, ஆனா அந்த தனிச்செயலர் இருந்தாரு அவர்கிட்ட, எங்க அமைச்சர், அவரை எடுக்காதீங்க. அது மாதிரி இன்னைக்கு பிஜேபி வந்து எங்க கூட வந்துருங்க, எங்க கூட வந்துருங்க, எங்க கூட வரலன்னா திமுக கூட மட்டுமாவது வராம போயிருங்க, சேராம போயிருங்க அப்படிங்கிறதான் அவங்களுடைய நோக்கம் இன்னைக்கு. இவருக்கு பிறகு இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு தனியாக இருக்கு சார். செய்தியாக பார்க்கல, பட் கோட்டாக ஒரு நாளிதழில் போட்டிருக்கிறாங்க. சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்களை ஏமாற்றும் ஒரு அரசு இனி இந்த நாட்டில் ஒருபோதும் ஆட்சிக்கு வராது என்று உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு உள்துறை அமைச்சர் பேசியதாக கோட் போட்டிருக்காங்க. சொன்னார்கள் அப்படின்னு போடுற மாதிரி போட்டதுல போட்டுக்கிறாங்க. சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்களை ஏமாற்றும் ஒரு அரசு இனி இந்த நாட்டில் ஒருபோதும் ஆட்சிக்கு வராது என்று உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது ஆல் இண்டியா லெவல்ல காங்கிரஸ் வராது அப்படின்னு சொல்றதாக பொருள் கொள்ளலாமா? அதுதான் அவர் சொல்றாரா எப்படி? திமுக அரசு வரக்கூடாதுன்னு சொல்றாருன்னு பொருள் கொள்ளலாம். 2மே சொல்லணும்.
அவங்கள பொறுத்த கண்டிப்பா. மட்டும் இந்த காங்கிரஸை விட ரொம்ப தீவிரமாக இந்த சனாதனத்தில் உள்ள அடிப்படை கோளாறுகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதும் போராடுறதும் வந்து திமுக தான். இவங்களுக்கு திமுக விழணுங்கிறது வந்து அனைத்து இந்த அளவில் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது தமிழ்நாடு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல அவங்களை பொறுத்த மட்டும். மட்டும் இல்ல. இந்த கோட்டையை சாய்த்து விட்டால் இனி எந்த கோட்டையும் என்றும் வராது. நம் கோட்டை மட்டும்தான் இருக்கும். அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அதனால இது வந்து அதே மாரி இந்த கோட்டை நிலை பெற்று விட்டால் இங்கிருந்து மற்றவர்களுக்கு செய்தி பரவும். அது நம்முடைய பிற கோட்டைகளை பாதிக்கும். அப்படிங்கிற அச்சமும் இருக்கு. அதனால இது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுவாங்க. அனைத்து இந்த அளவுல வந்து காங்கிரஸ் தலைமை இன்னைக்கு வந்து திமுக என்ன சொல்லுதோ அதே மாரி தான் காங்கிரஸ் தலைமை சொல்லுது. அந்த கட்சிக்குள்ள வந்து பல பேர் வந்து சாஃப்ட் ஹிந்துத்வா பீப்புள் தான். அது உண்மை. ஆனா கட்சி தலைமை வந்து உறுதியா இருக்காங்க. அதனால அதையும் அவங்களுக்கு பிடிக்காது. கட்சி தலைமையில கட்சி தலைமையோடு தொடர்புடையவர்கள் என்று கருதப்படுபவர்கள் நிறைய செய்தி அல்லது தகவல் இப்படிதான் வருது சார். அவங்க வந்து தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு எதிராக சில கருத்துக்களை முன் வச்சிட்டு இருந்தாங்க. அது அது ஒரு மதுரை தொகுதி ஒன்று வந்து காங்கிரஸுக்கு கொடுக்கணும். அதாவது கடந்த காலத்துல 2 முறை தோற்ற தொகுதி. போன முறை திமுக நின்று ஜெயித்த தொகுதி. அதை மீண்டும் காங்கிரஸுக்கு கொடுக்கணும்னு அவங்க சுதந்திரமாக அவர்களுக்கு காங்கிரஸ் தலைமை வழங்கி இருக்கக்கூடிய பேச்சுரிமையை பயன்படுத்தி அவங்க கருத்துலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த திமுக எம்எல்ஏவும் கடுமையாக அவர் மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறாரு. அவர் கடுமையா ரியாக்ட் பண்ணாரு. இப்ப திமுகல இருந்து அவரை உடனே கேக் ஆர்டர் போட்டாங்க. பொதுவாக கூட்டணி தொடர்பாக யாரும் வெளியில எதுவும் பேசாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அது ஓரளவுக்கு அங்க திமுகவை பேசாதீங்கன்னு திமுக கொடுத்த அறிவிப்பை அவங்க தொண்டர்கள் அல்லது நிர்வாகிகள் புரிஞ்சுக்குவாங்க, செய்வாங்க. ஆனா எதிர்த்தரப்புல ஆரம்பிச்சவங்க அதை முடிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியும் அதோட சேர்ந்து வருது. தெரியல. பிடிக்காம மழை விட்டதுக்கு அப்புறம் தூவானம் இருக்குங்கிற மாதிரி ஏதாவது மறுபடியும் பேசலாம். பேசுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஆனா ஜோதிமணி வந்து ரொம்ப எச்சரிக்கையா பேசியிருக்காங்க. அவங்க அந்த எம்எல்ஏ வந்து இந்த மாதிரிலாம் நீங்க மதுரையில உட்காந்துக்கிட்டு என்னைய பத்தி எதுக்கு பேசுறீங்க? ஏன் தமிழ்நாட்டுல தானே இருக்காங்க. தமிழ்நாட்டுல தானே 2 கட்சியும் கூட்டணியா இருக்கு. ஆனா சொல்லியிருக்காங்க மதுரையில உட்காந்துக்கிட்டு என்னைய பத்தி ஏன் பேசுறீங்க? இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. நாங்க கூட்டணி தரத்துக்காகவும், அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்காகவும் நாங்க வந்து மௌனம் காக்கிறோம். அதாவது கூட்டணி உடைஞ்சு நம்ம பதவி அடுத்து ஆபத்துல வந்துடக்கூடாதுங்கிறதுனாலயோ என்னமோ ஸ்டாலினை வந்து புகழ்ந்து பேசி கூட்டணி தர்மம்னா நாங்க கூட்டணியில இருக்கோம்னு சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் இது மாதிரி பேசுறது ரொம்ப சாமர்த்தியமா பேசியிருக்காங்க. அந்த பிரச்சனை வந்ததும் கூட ஒரு சாமர்த்தியமான போஸ்ட்ல தான். அதாவது திமுக கூட்டணியை விட்டு வெளியில போறோங்கிற சென்ஸ் அதுல இல்ல. திமுக கூட்டணியில தான் இருப்போம். மதுரை தொகுதியே கேட்டு பெறுவோம் அப்படின்னு தான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சதும் அப்படித்தான். எனக்கு இது கொஞ்சம் தொடர்பில்லாததா இருக்கலாம். ஒரு வடிவேலு ஜோக் நடக்கிறது. ஒரு ஆள கடத்திட்டு போயிருவாரு. கடத்திட்டு போயிட்டு 5 லட்சம் கொடு அப்படிம்பாரு. உடனே இவங்கன்னு சொல்லுவாங்க, இல்ல அவரு இங்க வச்சு நாங்க ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தோம். நீ கூட்டு போன எங்களுக்கு நல்லதுதான் அப்படிம்பாங்க. சரி அப்போ ஒரு 3 லட்சமாவது கொடு அப்படிம்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் முடியாது போயா, அதெல்லாம் முடியாது அப்படிம்பாங்க. ஏன் வழி செலவுக்காவது குடுப்பா அப்படிம்பாங்க. கடத்திட்டு போன வழி செலவுக்காவது குடுப்பான்னு சொல்லி கேட்பாரு. அது மாதிரிதான் சில பேர் வந்து காங்கிரஸ்ல தங்களை தாங்களே தாழ்த்திக்கிடக் கூடாது. காங்கிரசுடைய வலிமை என்ன அனைத்து இந்திய அளவுல அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கும் தெரியும். காங்கிரசுடைய வலிமை தமிழ்நாட்டு அளவுல எப்படி இருக்குங்கிறது ராகுல் காந்திக்கும் தெரியும், கார்கேக்கும் தெரியும். அதனால அவங்க முடிவு எடுக்கிறத விட்டுறது பெட்டர். இவங்க வந்து. இங்க வந்து நாங்க யாரோடெல்லாம் பேசிட்டு இருக்கிறோமோ அவங்களெல்லாம் டெல்லிக்கு கூப்பிட்டுறாங்க அல்லது டெல்லி தலையிடுது அவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு செங்கோட்டையன் வருத்தப்பட்டிருக்கிறாரு சார். அவரு டிடிவி வந்து எங்களோட தான் சேரணும்னு விரும்பினாரு, பேசினாரு அப்படின்றத சொல்றாரு. அதுக்கு பதிலுக்கு இவர் வந்து விஜய் ஊழல் அதிமுகன்னு சொன்னதுல கோவப்பட்டு டிடிவி வந்து அப்ப ஏன் செங்கோட்டையன் அங்க சேர்த்தீங்கன்னு கேக்குறாரு. இதுதான் அரசியல். 10 நாளைக்கு முன்னாடி டிவிக்கு சேர்றதுக்குன்னு சொல்லி செங்கோட்டையின் மூலமா தான் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாரு. இன்னைக்கு உறுதியாக என்டிஏ கூட்டணி போன உடனே ஊழல் பத்தி பேசுற நீங்க செங்கோட்டையன் எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. செங்கோட்டையன் அதுக்கு எந்த பேர் குறிப்பிடாம சொல்லியிருக்காரு. நான் ஊழல் செஞ்சவனா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டிய நீதிமன்றம் தானே. நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் நீங்க படிச்சது இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்றாரு. இந்த இதுல என்ன சொல்லுவாங்க கலைஞர் சொன்ன அந்த சொல்தான். இந்த லாவணி கச்சேரிகள் தொடர்ந்து நடக்கத்தான் செய்யும். தேர்தல்
அதுல ரொம்ப சிம்பத்தி ஃபேக்டரோட கூடிய செய்தி ஒண்ணு இருக்கு சார். அதிமுகல நான் மீண்டும் இணைவது ஆண்டவனின் கையில் தான் இருக்கிறது அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லிட்டு போறாரு பிரஸ்ல. ஆண்டவன் தான் அவர் வந்து தெய்வத்தை ஏற்கனவே குறிப்பிடுகிறாரா ஆட்சி இதற்கு முன்னால்? செய்தவர்ங்கிற டோன்னா அதான் தெய்வத்தை குறிப்பிடுறாரா இதற்கு முன்னால் ஆட்சி செய்தவரை குறிப்பிடுகிறாரான்னு தெரியல. தெரியல. அது சமயத்துல என்டிஏல இருந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி என்னை யாரும் கூப்பிடவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அவரு. ஆமா. ஏன்னா இப்போதைக்கு வந்து பாஜக வந்து இபிஎஸ் விரோதிச்சுக்கிறதுக்கு தயாரா இல்ல. தயாராக இல்ல. ஆமா. அப்ப இவருக்கு வந்து இபிஎஸ் வந்து இன்னைக்கு முதல் எதிரியாக அவர் நினைக்கிறது ஓபிஎஸ் தான். அதாவது உள்ள வரவிட்டவே கூடாது அப்படின்னு நினைக்க ஓபிஎஸ் தான் வரவிட்டவே கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறாரு. அதனால அவருக்கு இவங்க ஆதரவு வந்து வெளிப்படையா கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான செய்தி சார். அதைத்தான் முதல்ல பேசியிருக்கணும். இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு தொடர்பான செய்திகளை பேசிட்டு அதை பேசலாம்னு நினைச்சேன். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஐரோப்பிய யூனியனோட இந்தியா சைன் பண்ணியிருக்கு. ஒரு வளமான எதிர்காலத்திற்கான புதிய வரைபடத்தை நாங்கள் வரைந்திருக்கிறோம்னு பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதமாக பேசியிருக்கிறாரு. ஒரு 93% பொருட்களுக்கு வந்து தடையற்ற ஒப்பந்தம், அதாவது விலை குறையும் அப்படிங்கிற வாய்ப்பு இருப்பதாக அந்த செய்தியில சொல்றாங்க. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் அப்படின்னு அதுல இருக்கு. அதே சமயத்துல அங்கிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கும் டாக்ஸ் குறையுது. அப்ப அது இந்த ஊர் மார்க்கெட்டை எப்படி பாதிக்கும் அப்படிங்கறத பற்றி செய்திகளுக்குள்ள எதுவும் இல்லை. இந்த ஒப்பந்தத்தை எப்படி பாக்குறீங்க? இங்க வர்றதுல வந்து விலை குறையுது. முதல்ல ஒயின் பாட்டில் விலை குறைய போகுது. இது எத்தனை பேரை பாதிக்கும்? சரி. அடுத்தது வந்து பெரிய பெரிய கார்கள் இருக்குல்ல, அவங்களுடைய கார்களுக்கு இது வரைக்கும் இருந்த 100% இருந்தது 40% இது வசதியானவங்களுக்கு தான் வசதியா இருக்கும். பெனிஃபிட். சில மற்ற பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வந்து குறையும் போது இங்க ஆடம்பர பொருட்களை மேனுஃபேக்சர் பண்றவங்களுக்கு வந்து கன்சியூமர் இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் இங்க உள்ள இண்டஸ்ட்ரிக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் அவங்க இங்க இருந்தும் அனுப்ப முடியும். இப்ப இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா பல பொருட்கள் வந்து இந்தியாவிலிருந்து போற பொருட்கள் வந்து நுட்பமான பொருட்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து அதிகம். இப்ப என்னுடைய பேராசிரியர் ஆங்கில பேராசிரியர் இருந்த டாக்டர் சச்சிதானந்த் மறைந்து விட்டார். அவருடைய பையன் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி யூனிட் ஒன்று நடத்திட்டு இருக்காரு. ரொம்ப மைன்யூட்டான ஆட்டோமொபைல் பார்ட்ஸ், அது வந்து ரொம்ப மைன்யூட்டான பார்ட்ஸ் அதை வந்து அவர் வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப முதல்ல இவங்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஏற்றுமதி பண்ணுவாங்கன்னா டிவிஎஸ் மாதிரி பெரிய ஆளுகளுக்கு இவங்க கொடுப்பாங்க. அந்த டிவிஎஸ் மாதிரி பெரிய ஆட்களுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கிறதுனால அவங்க வந்து அங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது விலையும் நல்லா வச்சு கொடுப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு மார்க்கெட் டெண்டன்சி என்ன, இவங்க எங்கெங்கெல்லாம் டிவிஎஸ் கொடுத்துருக்காங்க அங்க இவங்கெல்லாம் போய் நாங்க தான் உங்களுக்கு கொடுத்தோம், நீங்க எங்களுடைய குவாலிட்டியை பாருங்கன்னு கேட்பாங்க. இப்படித்தான் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வளரும். அப்போ அவங்களுக்கும் அட்வான்டேஜ் இருக்கும், பிரைஸ் அட்வான்டேஜ் இருக்குன்னு இவங்களை கொடுப்பாங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து இருக்கும். இவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க குவாலிட்டி கண்ட்ரோல். ஏன்னா இவங்களுக்கு வந்து பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரியான ஒரு இது கிடையாது, ஒரு நேம் கிடையாது. இவங்களுடைய இதே ஒரே ஸ்ட்ரென்த் வந்து இவங்களுடைய குவாலிட்டி தான். குவாலிட்டியும் பிரைசிங் தான், இந்த ரெண்டும் தான். அதுல சரியா இருப்பாங்க. அவருடைய யூனிட் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. இப்ப ஹாலிவுட் படங்களுடைய இந்த ஒர்க் வந்து கம்ப்யூட்டர் ஒர்க் வந்து நிறைய ஒர்க் வந்து மெட்ராஸில் உள்ள சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதே பல பேருக்கு வந்து தெரியாது. அதே மாதிரி இந்த ஹாலிவுட்ல வந்து இந்த இரும்புனால கவசங்கள் இதெல்லாம் வச்சு சண்டையெல்லாம் போடுறாங்கல்ல, அதுக்கான இதெல்லாம் இந்த மேனுஃபேக்சர் பண்றது வந்து இந்தியாவில் தேராதூன்ல வந்து நான் ஃபியோல வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திருக்கேன். ஃபியோல வந்து நான் டைரக்டர் ஜெனரலா இருந்தது போயிருக்கேன், அந்த யூனிட்டுக்கு போயிருக்கேன். அந்த அவங்க கடைசி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மினியேச்சர் ஒரு 1 இன்ச் அளவுல வந்து அந்த இது இரும்பு கவசம் அப்படியே வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. அது எவ்வளவுக்கு விற்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன். அவர் வந்து சரி சொன்னார், $100 விற்கிறோங்க அப்படின்னாரு. உடனே நான் வந்து சரி எவ்வளவு உங்களுக்கு இது மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆகுறது அப்படின்னேன். சொல்ல மாட்டேன். சரி சொல்ல வேண்டாம், ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு, நல்ல லாபம் இருக்கு அப்படின்னாரு. அது மாதிரி நம்மகிட்ட வந்து எல்லா திறமைகளும் இருக்கு. இந்த மாதிரியான டாக்ஸ் அவாய்டன்ஸ், டாக்ஸ் ரிடக்ஷன் வரும்பொழுது இவர்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக ஊக்குவிக்கப்படுவார்கள். சில விஷயங்கள்ல வந்து எச்சரிக்கையா இருக்கணும். இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வரும்போது அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப விலை கம்மியா வந்ததுன்னா நம்முடைய இது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கணும். ஆனா ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இது வந்து யுஎஸ் வந்து சொன்னாங்கல்ல, நான் தான் உலகத்துடைய சட்டம் இல்லை என்னையா பண்ணுவேன்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல இன்னும் சில சட்ட பிள்ளைங்க இருக்காங்க,
நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்க கூட ஒரு சட்டாம்புள்ள தாங்க. நானும் ஒரு எஸ்டேட் முதலாளி தாங்க. அப்படின்னு சொல்லி இந்தியாவை வந்து தன்னை வந்து இப்ப ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு தான். சந்தேகமே கிடையாது. பட் இது ஜியோ பாலிடிக்ஸ்ல இந்தியாவை அமெரிக்காவுக்கு எதிர்ப்பக்கத்துல தள்ளுவதற்கு உதவியாக போயிடாதா? ஏற்கனவே இதுக்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறதாக ஒரு செய்தியும் இருக்குது. இந்த செய்தியோட சேர்த்து ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்குற விஷயத்துல வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஐரோப்பாவோட இந்த மாதிரி ஒப்பந்தத்துக்கு போவதும் உக்ரைன் வார வந்து சஸ்டைன் பண்றதுக்கு உதவி செய்யறது ஐரோப்பாவும் இந்தியாவும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. அவங்க அமெரிக்கா எல்லாருக்கும் எதிராக தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் எதிராக தான் செயல்படுறாங்க. ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் இந்தியா ஒரு நேச நாடா கருதுனாரு. இந்தியாவை மிரட்டி பணிய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ஆட்டிடியூட் ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. கொரோனா சமயத்துல வந்து என்ன சொன்னாரு? வேக்சின்லாம் இந்தியா கொடுக்கும் என்று நம்புகிறோம். கொடுக்காவிட்டால் அப்படின்னாரு. அது தேவையில்லாத பேச்சு. ஆனா இந்தியா அதுக்கு பணிஞ்சுதான் போச்சு. பணிஞ்சு இது வெளியில வந்து இன்னைக்கு வந்து நம்ம பிரஸ் வந்து இம்பார்ஷியலா இருந்ததுன்னா பல விஷயங்கள் வெளியில வந்திருக்கும். அப்படி நம்ம செஞ்சு அமெரிக்காவை கொடுத்ததன் மூலம் பல வளரும் நாடுகளுக்கு நம்ம செஞ்ச ஒப்பந்தத்தை மீறிட்டோம். அவங்களுக்கு நம்ம கொடுக்கல, வேக்சின் கொடுக்கல. அதனால நமக்கு உலக அரங்குல கெட்ட பேர் வந்தது அந்த நேரத்துல. சந்தேகமே இல்லாம. அது மாதிரி அமெரிக்கா ஆரம்பத்துல இருந்தே மிரட்டிட்டு தான் இருக்காங்க. அப்ப மிரட்டுறது மட்டும் இல்ல. நம்மள பனிஷ் பண்ற மாதிரியான செயல்ல ஈடுபடுறாங்க. 50% ரேட்டு வரி, 100% வரி இப்படிலாம் சொல்லிட்டு தான் நமக்கு எதிரா தான் பண்றாங்க. நம்ம எங்க அமெரிக்காவுக்கு எதிரா ஆரம்பிச்சோம். அவங்க ஆரம்பிச்சு வச்சாங்க. நமக்கும் வந்து குளோபல் மார்க்கெட்ல வந்து ஒரு எக்கனாமிக் சர்வைவல் வேணும். அப்ப நமக்கு என்ன வழி இருக்கு? இத செய்யறத தவிர? இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் வந்து வேறு நிறைய விளைவுகளுக்கு இட்டு செல்லுது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது சார். அதுல வேற ஒரு டைமென்ஷன்ல உண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. அதை பற்றியும் சுருக்கமாக பேசிட்டு நிறைவு செய்யலாம் சார். அதாவது அமைதியை காப்பாத்துறதுல யுஎன்லாம் ஒன்றும் வேலை செய்யற மாதிரி எல்லாம் தெரியல உலக அளவுல அப்படின்னு இந்தியாவுக்கான நிரந்தர தூதர் சொல்றாரு. அமைதி பாதுகாப்பை வழங்கும் அமைப்பாக ஐநா சபையை உலக மக்கள் கருதவில்லை அப்படின்னு இந்தியாவினுடைய யுஎனுக்கான நிரந்தர தூதர் சொன்னதாக ஒரு செய்தியும் இருக்குது. ஆமா. பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னு இதுல சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அது நம்முடைய ஆங்கிலத்துல. ஐஎஃப்எஸ் ஆபீசர் ஒருத்தர் தான் அங்க போவாரு. அது அவருங்க பெர்மனன்ட்டா இருக்காரு. இந்தியாவுக்கு ஒரு யுஎனுக்குன்னு ஒரு பெர்மனன்ட் சீட்டு ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்கணும். அந்த ஆள் மாறலாம். ஆனா அந்த பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னு அந்த பொசிஷன் இருக்கும். ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அது நிஜம்தான். அதாவது இதெல்லாம் வந்து அமெரிக்கா வந்து அப்படி ஒரு சகிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. யுஎன்ல வந்து. ஒரு இது கட்டுக்கடங்காம தாங்கள் ஒரு காரியம் செய்யணுங்கும் போது யுஎனை பத்தி கண்டுக்கிடாம விட்டுருவாங்க. இந்த ஈராக்கை எதிர்த்து அவங்க சண்டை போட்டபோது தான் யுஎன் என்ன செய்ய முடிஞ்சது? யுஎன் வந்து ஐக்கிய நாடுகள் அப்படிங்கிறது பலமில்லாத ஒரு மாரல் ஃபோர்ஸ் மாதிரி தான். அவங்களுக்கு பெரிய பலமெல்லாம் கிடையாது. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கட்டுப்பட்டா தான் சரிப்பட்டு வரும். அப்படி கட்டுப்பட்டு வரலன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப இதுல வந்து கிராமத்துல வந்து ஒரு கட்டுப்பாடு உண்டு. அந்த கட்டுப்பாடு வந்து என்னன்னா, யாராவது ஒருத்தன் வந்து திருடிட்டு போயிருவான். இது மாட வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. அடுத்து வந்து இது ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அடுத்து ஊர் பஞ்சாயத்துக்காரங்கலாம் தெரியும் அவங்களுக்கு. யார் திருடிட்டு போனான்னு சொல்லி தெரியும். அதனால அவன கூப்பிட்டு வச்சு பேரம் பேசுவாங்க. "நீ வந்து அந்த மாட்ட திருப்பி குடுத்துருப்பான்னு." "ஏன் நானும் சாப்பிட வேண்டாமா?" அப்படின்னு அவன் கேட்பான். உடனே மாட்டு சொந்தக்காரர்ட்ட, "சரி ஏதாவது குடுத்துருங்கப்பா" சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது குடுத்து அதாவது அளவுக்கு மீறி அவன் டிமாண்ட் பண்ணாத முடியாத அளவுக்கு இந்த பஞ்சாயத்து வந்து, இதோட நிப்பாட்டிக்கப்பான்னு சொல்லி கொஞ்சம் பணத்த குடுத்து செட்டில் பண்ணுவாங்க. மாடு திரும்பி வந்துரும். இது சர்வசாதாரணம் வந்து கிராமங்கள்ல வந்து நடந்துகிட்டு இருந்தது. நமக்கு என்ன புரியணும்னா, இதுல வந்து அந்த ஊர் பஞ்சாயத்துடைய அதிகாரம் அந்த அளவுல தான் இருந்துச்சு. மாட திருடிட்டு போனவன அவங்களால கண்டிக்க முடியல. அவனுக்கு தண்டனை வாங்கி குடுக்க முடியல. அவனுக்கு திருப்பி குடுத்துறப்பான்னு சொல்ற அளவுக்கு தான் அவங்களுக்கு இருந்தது அதிகாரம். அதுக்கு மேல இல்ல. மாரல் ஃபோர்ஸ் தான். அப்ப இன்னைக்கு வந்து யுஎன் வந்து அப்படித்தான் மாரல் ஃபோர்ஸா வந்து ஆ ஆரம்பத்துல இருந்தே லீக் ஆஃப் நேஷன்ஸா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து வந்து யுனைடெட் நேஷன்ஸா இருக்கட்டும், ஆரம்பத்துல இருந்து அவங்களுக்கு இருக்கு இந்த மாரல் ஃபோர்ஸ் தான். அந்த மாரல் ஃபோர்ஸ மீறி நடப்ப எப்படி இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு? யூனியன் யுனைடெட் நேஷன்ஸ்ல பல அம்சங்களுக்கு குடுத்து வந்து உதவிய நிப்பாட்டிட்டாரு. நாங்கெல்லாம் தேவையில்லாம குடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இவர் வந்து யுஎனுக்கு எதிரா தான் செயல்படுறாரு. அத பத்தி அவர் கண்டுக்கிடவே இல்ல. இன்னைக்கு இவங்கள வந்து அ க ஒரு ஒரு நாட்டுடைய அதிபரையே வந்து போய் கடத்திட்டு வருவாங்க. யுஎன் அத பத்தி என்ன பேச முடிஞ்சது? என்ன செய்ய முடிஞ்சது? ஒண்ணுமே செய்ய முடியல. அது அமெரிக்க ஐக்கிய யுஎன்ல உள்ள நாடுகள் தான் என்ன செய்ய முடிஞ்சது? உடனடியா வந்து அமெரிக்காவுக்கு எதிரா போராடணும்னு சொன்னாங்களா? அல்லது அமெரிக்காவுக்கு வந்து வர்த்தக ஒப்பந்தம் இல்லாம சாங்ஷன்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்களா? ஈரானுக்கு எதிரா, ஈராக்குக்கு எதிரா சாங்ஷன்ஸ் குடுக்க முடியுது. அமெரிக்காவுக்கு எதிரா யுஎன்னால சாங்ஷன் குடுக்க முடியுதா? அதனால வந்து அன்னைக்கு நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்து முழுக்க முழுக்க உண்மை. ஆனால் சில உண்மைகளை உரத்து கூற வேண்டுமா? அப்படிங்கிறது ஒரு பெரிய வினா. அவ்வளவுதான்.
கடைசியாக முடிச்சது எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகும்னு தெரியல சார். அதோட விட்டுருவோம். ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ஓகே. நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம்.